இயேசு மகன் காத்துக்கொண்டார். சிலுவை சாலை என்று அல்லேலூயா. இல்லையா உடம்பெல்லாம் உச்சம் தந்த உள்ளங்களின் காயம் ரத்தம். அல்லேலூயா. ஏன் காயப்படக்கூடாது? அவர் காயப்பட்டார். நீ வியாதிப்படக்கூடாது, அவர் வியாதியை சுமந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்துவின் வல்லமை திருச்சபையில் வந்த பிள்ளைங்க இந்த வியாதி தேவ சித்தம் என்றார், இது அனுபவித்தார்கள் சொன்னீங்கன்னு தோத்திரம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இருப்பதா ஏசு கஷ்டப்பட்டாரு. நீங்க சொல்றோம் இல்லையா, நீ நல்லா இருந்தா சாமி நான் கஷ்டப்பட்டேன், உங்க பிள்ளைங்க சொல்றீங்க இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இருந்தா என்ன பண்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ நல்லா இருக்கேன் பண்றியே, கேட்கிறோமா இல்லையா? நமக்கு கோபம் வருதா இல்லையா? சொல்லி பிள்ளை பத்தி அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல ஏசப்பா ஆரோக்கியமா இருக்கணும், தேவனுக்கு சித்தம். அவன் அறியாம நீக்கால பாருங்க, எனக்கு சித்தம் உண்டே, நீ சொந்தமா உடனே ஓகேப்பா நீ சுகமானு சொல்லியே அறியாமை போக இன்றைக்கு ஜனங்கள் அறிவதாமே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகேவா? இப்ப தேவன சித்தம் சொல்லி ராமே சொல்லுங்க. வியாதிராம சிலுவையிலே சுமந்து விட்டார். ராமே சொல்லுங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் வியாதி இருக்கக்கூடாது, தேவனுக்கு சித்தமே. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஏன் பாஸ்டர் வியாதி, அப்படியே வியாதி கேள்வி அப்படியே அதான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சரீரம் மண்ணில் எடுக்கப்படுது. அல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாமே வரும். அல்லேலூயா. வியாதி வரும். அல்லேலூயா. போதுதான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. போயிடும். ராமேன் சொல்லுங்க. கவனிக்கல. இப்போ தேவ பிள்ளைகள் ஏன் வருது, யார் கொண்டு வரா? நமக்கு தெரியும் யார் கொண்டு வரா? அப்போ ஒரு வியாதி வந்துருச்சுன்னா முதல்ல நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் தேவ பிள்ளைகளுக்கு வியாதி வருது? பிசிஎம் சர்ச் மினிஸ்ட்ரி சொல்லி யூடியூப் சேனல் தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வேறப்பா இன்ஸ்டாகிராம் பார்க்கறதே தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க சொல்லியிருக்கேன் ஏன் வியாதி வருது. 5 காரியத்தை சொல்லியிருக்கேன். நிறைய இருக்கு, 5 காரியம். ஏன் தேவ பிள்ளைகளுக்கு வியாதி வரும்? மத்திய விட்டுவோம், தேவ பிள்ளைகள் வரும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய கட்டளை மீறுவதே. அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்திரா 15:20 வாசி பார்த்தீங்கன்னா எகிப்து வரப்பட்ட வியாதியே வாசி. யாத்திரா 15:20 அதுக்கு மேல நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செய்து என்னதுங்க ஐயா நம்பர் 1 கவனி. ஏன் வியாதி வருதுன்னா தேவ கட்டளை மீறிட்ட. ஒரு வியாதி வந்துச்சுன்னா விட்டுத்துணி ஹாஸ்பிட்டல் தேடாத. டாக்டர் நம்பி கூடினா டாக்டர் நினைச்சு நமக்கு நல்ல ஆள் கிடைச்சிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, டாக்டர் என்னன்னு வேண்டியோ கடவுள்கிட்ட. டாக்டர் என்ன வேண்டியோ அதிகமா பேசல் வரணும். வந்த வியாதி குணமாக்காது. உண்மைதானே? ஐயா அப்போதான் அவனுக்கு வருமானம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வேண்டதுக்கு வேண்டிக்குவான். கடவுள் போய் வேண்டாம். டாக்டர் ஒரு கோயில் விட படிச்சிருப்பாங்க, என்ன வேண்டிக்குவான் போகும்போது ஐயா பேசணும் வந்துங்க அதெல்லாம் அதுவும் பெரிய பெரிய கேஸா வரணும், ஆப்ரேஷன் கேஸா வரணும். நார்மலா வந்தாலும் ஆப்ரேஷன் போயிடணும் ஆக்கிடுவான். சும்மா நீ போய் பாரு. அது இதுன்னு சொல்லி இல்லாத வியாதிய உனக்குள்ளே வர வச்சிடும். எந்த டாக்டர் போய் நல்லா கவனி. எந்த டாக்டருக்கு போய் உடனே பாக்குறீங்களா? உடனே பாக்குறீங்களா? விட மாட்டாங்க. கிளியரா இருப்பாங்க டாக்டர். சும்மா உட்காந்து போகல. அதை புரிஞ்சுக்கணும். பிஸியா கிடையாது. ஏன்னா உன் மைண்ட் அட்வான்ஸ் கொண்டு வரும். நல்லா கவனிச்சு நல்லா தான் போகும். ஒரு மாதிரியா இருக்குங்க, காய்ச்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போறச்சு. காய்ச்சல் வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். காய்ச்சல் வர மாதிரி ஹாஸ்பிட்டல் போறேன். இல்லையா போன உடனே டாக்டர் பார்க்க மாட்டோம். பிரைவேட் டாக்டர் சொல்றேன். வைப்பான். ஓ வியாதி வந்து வருவான். ஊருக்கு காய்ச்சல் என்ன சார் நீ கேட்ப அந்த பேசும். என்ன காய்ச்சல்? நல்லா தான் இருந்தேன், லைட்டா காய்ச்சல் வர மாதிரி இருந்துச்சுங்க, திடீர்னு காய்ச்சல் வந்துச்சுங்க. உனக்கு காய்ச்சல் வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு கேட்ட உடனே உனக்கு ஒரு மாதிரி அவங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எந்த பிடிச்சி வருவோம் அவங்க பக்கத்தில் உட்காருவோம். எப்ப நெஞ்சு பிடிச்சிட்டாரு தெரியல, நேற்று வந்து பார்க்கறது விஷயம் லைட்டாக வலிக்குது, எதுவும் சாப்பிட்டு மாறின்னு நினைச்சேன், ஆனால் இது ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடும்.
வருது நெத்தி வருமானு தெரியும். புரியுதுங்களா? இதெல்லாம் ட்ரிக்ஸ். அல்லேலூயா. கடவுள் நமக்கு மூளையை கொடுத்துருக்கார். நீ எதை அதிகமா யோசிக்கிறியோ அதுவே ஆவாய். இல்ல என்ன போல வாழ்க்கை சொன்னாங்க இல்லையா? நீ அதிகமா எதை நினைக்கிறியோ அது உனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. யார் இன்னும் நினைச்ச வியாதி இருக்கும். ஆமா இல்ல தலை சுத்தமா இருக்குல்ல, சுகரா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு ஏதாவது சுகரு உள்ள வந்துடும். அல்லேலூயா. இதுவே வந்தாலே அது உண்ணாகாது தப்பு ரத்தத்தை வளர்க்கும். எல்லாமே சொல்லுங்க. அல்லேலூயா. அண்ணா ஆக்கணும் மைக்கு போவேன் சார் நல்லாதான் சார் இருந்தேன். ஆச்சு வரப்பா எனக்கு வந்தோன்னா வருது ரொம்ப அப்படியா ஓகே நாளைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கணும், இது எடுக்கணும். ஏன்னா நிறைய வியாதி வரவே இருக்கு. ஒன்று சொல்லி என்ன பண்ணுவான், ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு 1000 கட்டி 500 கட்டி மினிமம் 500 ரூபா எவ்வளோங்க? அல்லேலூயா. டாக்டர் போனால் எவ்வளோ? 500. அல்லேலூயா. சொல்லுமா இல்லையா? வியாதி கொடுக்கிறோட இடத்துல போய் நிற்கிறோம் 2 மணி நேரம். வியாதி போக்க ஏசாப்பட்டவங்க 5 நிமிஷம் நிற்க மணி முடிச்சிடும். அல்லேலூயா. வியாதி வரதுக்கு காரணம் ஒண்ணு தேவத்திலே வீடு. 2வது தகுதி இல்லாம லாபம்னா எடுப்பது. சும்மா வந்த உடனே வாங்கி காப்பிடுறது. உண்டை கட்டி வைத்திங்கிற மாதிரி நெட்டா வரது 10 மணி 10 திருமணத்துக்கு கூட சீக்கிரம் வரது வந்துடுறது. 1 மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துக்கும். தகுதி இல்லாமல் போஜனம் பண்ணணும்னா ராபோஜனம் பண்ணணும்னா அநேக நித்தலும் விளைவிலும் வியாதி உலகமாயிருக்காங்க. வயிற்று வியாதி வந்து காரணம்னா தகுதி ராபோஜனம் உட்கொள்ளணும். மாசத்துல 1 நாள். அல்லேலூயா.